சீனாவினுடைய நிலவில் ஸ்டேஷன் அமைக்கக்கூடிய திட்டம் என்பது சாதாரணமாக ஒரு விண்வெளி ஆராய்ச்சி முயற்சியாக மட்டும் பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கவனத்தையும் சர்வதேச அரசியல் தாக்கங்களையும் பெற்றிருக்கிறது. கடந்த 2 தசாப்தங்களில் சீனா தனது விண்வெளி ஆராய்ச்சியை நுணுக்கமாகவும் திட்டமிட்ட முறையிலும் முன்னெடுத்து வந்திருக்கிறது. அந்த வளர்ச்சியின் உச்சமாக தற்போது நிலவின் தெற்கு துருவத்தில் நிலையான மனித வாழ்விற்கான மையத்தை நிறுவும் முயற்சியிலும் ஈடுபடுகிறது. இந்த திட்டம் வெறும் அறிவியல் முன்னேற்றமாக மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் சக்தியாக விண்வெளியில் தன்னை நிலைநிறுத்தும் அரசியல் நடவடிக்கைகளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் நிலவின் தெற்கு துருவ பகுதியில் ஒரு சர்வதேச நிலவு நிலையத்தை உருவாக்குவதாகும். இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் ILRS எனப்படும் இந்த மையம் மனிதர்கள் இல்லாத முறையில் ஆரம்பிக்கப்படும் ஒரு தானியங்கி ஆராய்ச்சி நிலையமாக உருவாகும். பின்பு மனிதர்கள் வாழும் வசதிகளுடன் கூடிய நிரந்தரமான வசதிகளும் ஏற்படுத்தப்படும். இத்தகைய திட்டத்திற்கு சீனா ஒருங்கிணைந்த வழிகாட்டல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த முயற்சியில் ரஷ்யா மற்றும் பிற நாடுகளின் ஒத்துழைப்பும் இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டிலேயே சீனாவினுடைய நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் CNSA மற்றும் ரஷ்யாவினுடைய ரோஸ்காமோஸ் ஆகியவை இணைந்து ILRS திட்டத்தில் கூட்டாண்மை புரிவதாகவும் கூறினார்கள். இது அமெரிக்காவின் ஆர்டெமிஸ் திட்டத்திற்கு பதிலாகவும் ஒரு மாற்றாகவும் புதிய மையம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியாகவும் பல்வேறு நாடுகளால் கருதப்படுகிறது. சீனாவில் நிலவு திட்டங்கள் நீண்டகால பார்வையில் அமைந்திருக்கக்கூடியவை. சாங்இ திட்டம் அதன் தெளிவான உதாரணம். சாங்இ 1 மற்றும் சாங்இ 2 ஆகியவை நிலவின் மேற்பரப்பை வரைபடமாக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தன. சாங்இ 3 நிலவில் இயங்கும் ரோவரை இறக்கிய முதல் முயற்சி. சாங்இ 4 உலகில் முதல் முறையாக நிலவின் பின்னூட்ட பகுதியில் இறங்கிய மாபெரும் முயற்சி. சாங்இ 5 நிலவிலிருந்து மாதிரிகளை பூமிக்கு திரும்ப கொண்டு வந்த திட்டமாக மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் சீனா தனது தொழில்நுட்ப திறன்களையும் திட்ட நிர்வாக திறன்களையும் சர்வதேச அளவில் நிரூபித்து வருகிறது. தற்போது சாங்இ 6, சாங்இ 7 மற்றும் சாங்இ 8 ஆகிய திட்டங்கள் செயலில் இருக்கின்றன. குறிப்பாக சாங்இ 7 திட்டம் நிலவின் தெற்கு துருவ பகுதியில் தண்ணீர் மற்றும் நிலையான மனித வாழ்விற்கு உகந்த நிலைமைகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்யும் நோக்கத்தோடு திட்டமிடப்பட்டிருக்கிறது. சாங்இ 8 திட்டம் நிலவின் பாறைகள் மற்றும் தூள்களில் இருந்து கட்டிடப் பொருட்கள் தயாரிக்க இயலுமா என்பதை சோதிக்கக்கூடிய ஒரு முயற்சி. இந்த வகை முயற்சிகள் நிலவின் மேற்பரப்பில் உள்ள வளங்களை பயன்படுத்தி அங்கு நிரந்தர வாழ்வை உருவாக்கும் துவக்கப்படியாகவும் கருதப்படுகின்றன. இது சூரிய சக்தி, நிலவில் இருக்கக்கூடிய தண்ணீர் பனிக்கட்டுகள் மற்றும் நிலவின் தூள்களில் உள்ள தாதுக்கள் போன்றவற்றை பயன்படுத்தி நிலவிலேயே கட்டிடங்கள், எரிபொருள், குடிநீர் போன்றவற்றை உருவாக்கும் முயற்சியாகவும் இருக்கிறது. இதற்காக 3D பிரிண்டிங், செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி இயந்திரங்கள் போன்ற உயர் தொழில்நுட்பங்கள் சீனாவின் திட்டத்தில் இடம் பிடித்திருக்கின்றன. இந்த நிலவு நிலையம் வெறும் அறிவியல் முயற்சியாக மட்டுமல்லாமல் சூரிய குடும்பத்தில் சீனாவின் இடத்தை நிர்ணயிக்கும் புதிய கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. நிலவில் நிலையான வசதிகள் இருப்பது என்பது அடுத்த கட்டமான கோள்களுக்கான பயணங்களுக்கான வழியையும் திறக்கலாம். உதாரணமாக, நிலவிலிருந்து செவ்வாய்க்கு செல்லும் பயணங்களுக்கு தேவையான எரிபொருளை அங்கே தயாரித்து குறைந்த செலவிலே தூர பயணங்களை மேற்கொள்ள முடியும். அதைப்போல இந்த நிலவு நிலையம் மூலம் சீனா பல முக்கிய தரவுகளை தேடிக்கொண்டிருக்கிறது. நிலவின் புவியியல், காந்தப்புலம், நிலநடுக்கங்கள், பனிக்கட்டுகள் மற்றும் சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் போன்றவற்றை சொல்லலாம். இவை அனைத்தும் அங்கு மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ முடியுமா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள். சர்வதேச தரத்திலே அமெரிக்காவினுடைய ஆர்டெமிஸ் திட்டம் மற்றும் சீனாவினுடைய ILRS திட்டம் இரண்டும் ஒரு போட்டி போக்கிலே முன்னேறி வருகிறார்கள். ஆர்டெமிஸ் திட்டத்தில் மேற்கத்திய நாடுகள் பெரும்பான்மையாக உள்ள போதிலும்
ILRS திட்டத்தில் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து மேற்காசிய நாடுகள் மற்றும் தெற்காசிய நாடுகளை இணைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது ஒரு புதிய விண்வெளி அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் அரசியல் ஆதிக்கம் ஆகிய மூன்றும் ஒரே நேரத்தில் பின்னணியாக செயல்படுகின்றன. சந்திரனில் ஒரு நிரந்தர வசதியை உருவாக்குவதன் மூலம் சீனா உலக அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை நிர்ணயிக்கவும் முயற்சிக்கிறது. இது வெறும் விண்வெளி கழகம் அல்ல, இது ஒரு ரணகலமாகவும் மாறக்கூடிய இடம். அறிவியல், தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் அரசியல் சக்தியின் விளிம்பில் நிலவும் பரப்பளவான மேடை சீனாவின் நிலவு நிலைய திட்டம் என்பது. ஆக நிலவின் தெற்கு துருவம் சீனாவின் முக்கிய இலக்காக மாறியிருக்கிறது. நிலத்தின் அந்த பகுதியில் சூரிய ஒளி நீண்ட நேரம் கிடைப்பதுடன் குளிர்ச்சியும் மிகுந்திருக்கிறது. இந்த பகுதிகளில் வாட்டர் ஐஸ் இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன. வாட்டர் ஐஸ் என்பது பாகம் ஒன்றாக குடிநீராகவும் மற்றொரு பாகமாக ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற எரிபொருளாகவும் மாற்றுவதற்கு பயன்படும். இதன் மூலமாக நிலவின் மீது ஒரு நிலையான இடவசதி அமைப்பிற்கான வாய்ப்பும் உருவாகுகின்றன. இது ஒரே நேரத்தில் விஞ்ஞான ஆராய்ச்சிக்காகவும் நிலவின் மீது நிரந்தர மனித இருப்பு உருவாக்குவதற்கும் முக்கியமான அடித்தளமாகவும் இருக்கும். அதற்கான நடவடிக்கைகள் சீனாவிலே தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. லாங் மார்ச் 9 எனும் புதிய வகை ராக்கெட்டின் வடிவமைப்பு மற்றும் சோதனை திட்டங்கள் சீனாவின் நிலவு பாகங்களை எதிர்கொள்ளும் வரலாற்று பயணத்திற்கு அடித்தளமாகவும் அமைந்திருக்கின்றன. இந்த ராக்கெட் மிகுந்த எடை தூக்கக்கூடியதாகவும் மனிதர் மற்றும் மிகப்பெரிய சோதனை உபகரணங்களை நிலவுக்கு அனுப்பும் திறனுடையதாகவும் உருவாக்கப்படுகிறது. இதற்காக சீனாவின் ஜியாக்வான் மற்றும் வென்சாங் எனும் விண்வெளி கட்டிட மையங்கள் விரிவாக்கப்பட்டும் வருகின்றன. 2026 அல்லது 28க்குள் நிலவின் தெற்கு துருவத்தில் முதற்கட்டமான ரோபோட்டிக் நிலைமையை கட்டியமைப்பதே தங்கள் நோக்கம் என சீனாவின் CNSA தெரிவித்திருக்கிறது. அதற்கு பின்பு 2030க்குள் மனிதரை நிலவுக்கு அனுப்பும் திட்டமும் இருக்கின்றதாம். இந்த திட்டம் ஒன்றே உலக நாடுகளில் பெரும் எதிரொலியை கிளப்பியது. இது வெறும் அறிவியல் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக மட்டுமல்லாமல் நிலவின் வளங்களை கைப்பற்றும் முனைப்பாகவும் சில நாடுகள் கருதி வருகிறார்கள். முன்னதாக 2020 சீனாவின் சாங்கி 5 விண்கலம் நிலவில் தானாக இறங்கி மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்தது. இது 1976க்கு பிறகு நிகழ்ந்த முதற்கட்ட மாதிரி திரும்பும் பணி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அறிவியல் கோட்பாடும் ரோபோட்டிக் தொழில்நுட்ப கூற்றும் அமைந்திருக்கிறது. இந்த முயற்சி அடுத்த கட்டமாக நிலவின் நிலையான ஆய்வு நிலையத்திற்கான திட்டத்திற்கே வழிவகுத்திருக்கிறது. அதை போல இந்த மூன் பேஸ் திட்டம் மற்றொரு முக்கிய அம்சத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதாவது சீனா தனிநபராகவே இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறதா அல்லது பிற நாடுகளுடன் கூட்டிணைந்து செய்கிறதா என்பது ஒரு முக்கிய கேள்வி. சீனாவின் திட்டங்களில் ரஷ்யா போன்ற நாடுகளுடன் இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் எனும் கூட்டு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இந்த முயற்சிகளை மிகுந்த சந்தேகத்தோடு பார்க்கின்றது. ஏனென்றால் ஆர்டெமிஸ் அகார்ட் எனும் அமெரிக்காவின் தலைமையிலான நிலவு கூட்டமைப்பில் சீனா உறுப்பினராக இல்லை. இது ஒரு புள்ளி விவரம் மட்டுமல்ல, 2 வளையங்களுக்கு இடையிலான ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு போட்டியை வெளிப்படுத்தும் உண்மை. அதே நேரத்தில் நிலவின் வளங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச சட்டங்கள் மிக தெளிவாக இல்லாத சூழ்நிலையில் நாடுகளுக்கு இடையே ஒரு வகையான வலுவின்மையும் உருவாகுகின்றது. மூன் ட்ரெட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஒப்பந்தத்தில் சில நாடு மட்டுமே ஒப்புக்கொள்கிறார்கள். அதாவது இப்போது நிலவின் மீது யாருக்கு உரிமை இருக்கிறது என்பது தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. இதனால் அங்கிருக்கக்கூடிய வளங்களை யார் முதலில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதே இங்கு கேள்வி. இதை பயன்படுத்தி கொண்டு சீனா நிலவின் மீது தான் முதன்மை நிலை வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் செயல்பட்டு வருகிறது. சீனாவின் ஊடகங்களில் நிலவின் மீது தேசிய கொடி காட்சியப்படுத்தும் அனிமேஷன்களும் மகா விளம்பரங்களாக ஒளிபரப்பப்படுகின்றன. ஆக சீனாவின் தேசிய முன்னேற்ற நோக்கங்கள் விண்வெளியை வெறும் அறிவியல் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாமல்
அதன் ஆளுமை மற்றும் திறன் காட்டும் மேடையாகவும் எடுத்துக்கொள்கின்றன. அதே நேரத்தில் செலவுகள் மற்றும் தொழில்நுட்ப பாரம்பரியம் ஆகியவற்றில் சீனா சில சவால்களையும் எதிர்கொள்கிறது. நிலவிற்கான நீண்டகால மனித இருப்பிடம் அமைப்பது என்பது வெறும் சோதனை மற்றும் டெமோவால் முடியக்கூடிய விஷயம் அல்ல. நீடித்த ஆதாரங்கள், பராமரிப்பு, சுகாதாரம், உயிரணுக்கள் பாதுகாப்பு மற்றும் வானிலை மாற்றங்களை சமாளிக்கும் திறன் ஆகிய அனைத்தும் தேவைப்படுகிறது. இதில் சீனா எவ்வளவு வெற்றி அடைகிறது என்பதை வருங்காலம்தான் நிரூபிக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டால் மூன் பேஸ் திட்டம் வெறும் ஒரு அறிவியல் முயற்சி அல்ல, அது அரசியல், பாதுகாப்பு, தேசிய ஆதிக்கம் மற்றும் சர்வதேச அரங்கில் சக்திகளை காட்டும் ஒரு பார்வையாகவும் மாறியிருக்கிறது. இந்த நிலைக்கு வருவதற்கு சீனா கடுமையான உழைப்பையும் திட்டமிடுதலையும் செலுத்தி இருக்கிறது. அதன் திட்டங்கள் மிக நீண்டகால நோக்கத்துடனும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 2040க்குள் நிலவில் நிரந்தர மனித இருப்பிடம் மற்றும் அனுபவங்களை உருவாக்குவதே அவர்களின் திட்டத்தின் இறுதி இலக்கு. இந்த முயற்சியில் வெற்றி பெறுமா? அது மற்ற நாடுகளுடன் நேரடி போட்டியில் சீனாவை முன்னிலை வைக்க செய்யுமா? அல்லது இந்த முயற்சிகள் அனைத்தும் ஒரு தூண்டுதல் அளித்து அனைத்து நாடுகளும் சேர்ந்து நிலவின் மீது அறிவியல் மற்றும் மனித இன முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளச் செய்யுமா என்ற கேள்விகளுக்கு காலம்தான் பதிலளிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.